ரேபீஸுங்கிறது அனிமல்ஸ் அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வைரஸ். இது நம்மளை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு காரணம் நம்ம வளர்க்குற டொமஸ்டிக் அனிமல்ஸான டாக்ஸ் அண்ட் கேட்ஸ் மூலிமா நமக்கு வரலாம். ஏன்னா அவங்களோட சலைவால தான் இந்த வைரஸ் அதிகமாக இருக்குது. ரேபீஸ் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம செக் பண்றது கிடையாது. ஆனா எப்போ நமக்கு ஒரு டாக் பைட் வந்தாலோ இல்ல கேட் கிட்ட இருந்து ஏதாவது ஒரு பைட் வந்தாலோ அப்பதான் நமக்கு ஒரு டவுட் வருது. இல்ல நம்ம வேக்சின் போடணுமா வேண்டாமா, இல்ல போடலைன்னா நம்ம அந்த டாகோட குவாலிட்டி நமக்கு வந்துருமா, இல்ல டாகை நம்ம கண்காணிச்சுட்டே இருக்கணுமா, இத்தனை நாள் பார்த்துட்டே இருக்கணுமாங்கிற டவுட்லாம் நிறைய வருது. இந்த ஏஆர்வி பொறுத்த வரைக்கும் போஸ்ட் எக்ஸ்போஷர்ல 3 கேட்டகரியா நம்ம பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் கேட்டகரியில பாத்தீங்கன்னா மைல்டா ஏதாவது நம்ம டாகுக்கு ஃபீட் பண்ற மாதிரியும் அந்த சலைவா படும் போது அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எந்த விதமான பிரீச்சும் இல்லாத இருக்கிறப்போ அது ஃபர்ஸ்ட் கேட்டகரியில வரும். ஸோ அவங்களுக்கு எந்த விதமான ஏஆர்வி வேக்சினும் தேவை கிடையாது. செகண்ட் கேட்டகரியில பாத்தீங்கன்னா மைல்டு அபரேஷன் இல்லைன்னா லைட்டா ஸ்கிராச் ஆனா எந்த விதமான ப்ளீடிங்கோ பிரீச்சோ இருக்க போறதில்ல, அவங்களுக்கு கண்டிப்பா ஏஆர்வி வேணும். தேர்ட் கேட்டகரி பாத்தீங்கன்னா நல்ல ப்ளீடிங் வித் அபரேஷன் கொஞ்சம் டீப்பா இருக்கிறது, ஓப்பன் வூண்ட் இருக்கிறது, அதுல ஏதாவது சலைவா பட்டாலும் கண்டிப்பா ஏஆர்வியோட சேர்த்து இம்யூனோகுளோபின் அதாவது ரேபிஸ் இம்யூனோகுளோபினும் தேவைப்படும். ரேபிஸ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் பிரைமரி சிம்டம்ஸ் பாத்தீங்கன்னா ஃபீவர், தலைவலி, உடம்பு வலி, இது இல்லாம தண்ணி பார்த்தாலே அவங்களுக்கு பயம் வரும். ஹைட்ரோஃபோபியான்னு சொல்லுவோம். அது எதனால அப்படின்னா தண்ணி முழுங்க முடியாது. ஏன்னா தண்ணி முழுங்குறப்போ அவங்களோட மசில்ஸ் கன்ஸ்ட்ரிக்ட் ஆயிரும். தண்ணி மட்டும் இல்ல, காத்து போனாலுமே ஏரோஃபோபியான்னு சொல்லுவோம். அது போனாலுமே அவங்களுக்கு இந்த கன்ஸ்ட்ரிக்ஷன் நடக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா இதுல இருந்து அப்படியே கிராஜுவலா ப்ராக்ரஸ் ஆகி பேரலிசிஸ் வரைக்கும் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏதாவது டாக் பைட் வந்துச்சுன்னா நாய் பாதுகாத்துக்கிறதோ இல்லை நாய் என்னாச்சுன்னு பாக்குறதோ இல்லை தொப்புல சுத்தி 16 ஊசி இது எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க உங்களோட போஸ்ட் எக்ஸ்போஷர் ப்ரொஃபிலாக்சிஸ் ஏஆர்வியை ப்ராப்பரா கைட்லைன்ஸ் படி எடுத்துக்கிட்டாலே எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாம நம்ம பார்த்துக்கலாம். இனிமேலாதும் ரோட்ல இருக்கிற நாய்களை சீண்டாம 2 பிஸ்கெட் வாங்கி போட்டு போய்கிட்டே இருங்க.